இந்தியாவில் என்ன ஆகிட்டுருக்கு, நிறைய பேர் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் கிட்ட வரதுக்கு முன்னாடினே ஆல்மோஸ்ட் 50-60% ஆஃப் த கிட்னி ஃபெயில் ஆகி தான் வந்துட்டுருக்கு. பிபி இருக்கிறதுக்கு காமன் ரீசன்ஸ் என்னது, கிட்னி ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் பிபி இருக்கும்போது கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லான்னு தான் பார்க்கணும். கிட்னி ஃபங்க்ஷன் 10% கம்மி ஆயிடுச்சு, ஸோ டெஃபினெட்லி டயாலிசிஸ் தான் பண்ணி ஆகும் ಅನ್ನೋದು ஒரு பேட் நியூஸ். அந்த நியூஸ் சொல்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் கிட்னி ப்ராப்ளம்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி எனக்கு இங்கே வலிக்குது, ஸோ அதனால் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறான்னு சொல்கிற மாதிரி கிட்னி சிம்டம்ஸ் இருக்கா. லைக் யூரின் அவுட்புட் போடாமல் இருக்கும்போது மட்டும்தான் கிட்னி ப்ராப்ளம் அந்த சொல்கிறதுக்கும் இல்லை. யூரின் போகாமல் இருக்கிறது ஒன் ரீசன். அதே மாதிரி யூரின் நல்லா போகும்போதுனும் பட் வேஸ்ட் ப்ராடக்ட் போட முடியாமல் இருக்காதுன்னு அதுவும் கிட்னி ப்ராப்ளம் தான். கிட்னியோட ஃபங்க்ஷன் லாஸ் ஆகுற வரைக்கும் நமக்கு டயாலிசிஸோட தேவை வராது. 3 times வீக் பண்ணணும். அப்போ தான் டயாலிசிஸோட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும் உங்களுக்கு. பிளட் ப்ரெஷர் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் கேட்குறது என்னது, எனக்கு பிபி இருக்கா, எதனால இருக்குது, இந்த கொஷின் எல்லோரும் கேட்கணும். நான் 1 liter 1.5 liter எடுக்கும்போது யூரின் போயிட்டு 1 liter போயிடுச்சுன்னா ஒரு 1/2 liter தான் வெயிட் கெயின் ஆகும். பட் இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் யூரின் அவுட்புட் இருக்கும்போதுன்னு வித் டைம் என்ன ஆகும், அந்த யூரின் அவுட்புட் சுத்தமாக இல்லாமல் போயிடும். வணக்கம் டாக்டர். வணக்கம். கிட்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கிட்னி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்கன் பாடியில். அது ஹார்ட் அதை பற்றி நிறைய பேருக்கு அவ்வளோ ಅವಗಾಹನೆ ಇಲ್ಲ இந்த டைமில். ரீசன் என்ன ಅಂದರೆ ಅದು ಸೈಲೆಂಟಾಗಿ வேலை செய்கிற மாதிரி, வேலைನೂ ಸೈಲೆಂಟಾಗಿருக்கும், ಅದು ஃபங்க்ஷன் கம்மி ஆகும்போதும் ரொம்ப சைலண்ட்டாகி கம்மியாகும். அதனால் ஒரு பெயின் வரதோ இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த கிட்னி இருக்குன்னு தெரியாது, அதுக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ்னு கொடுக்க மாட்டார். ஹவெவர் அந்த கிட்னிஸ் ஆல்மோஸ்ட் லைக் மதர் டு த ஃபேமிலி மாதிரி. க்ளீனிங், பாடியோட க்ளீனிங், என்ன தேவை இருக்கோ என்ன தேவையில்லை பாடிக்கு அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வா, இவ்வளோ அமௌண்ட் தண்ணி நமக்கு பாடிக்கு போதும், எக்ஸ்ட்ரா இருக்குன்னு மட்டும்தான் பாடியிலேருந்து வெளியே போகும். ஸோ அந்த ஜட்ஜிங், இந்த பாடிக்கு தேவை இருக்காது இட் வில் கீப் இன்சைட், தேவையில்லை அதுனா பாடியிலேருந்து வெளியே அனுப்புறதும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் இன்டெலிஜென்ட்லி திங்கிங் அது தேவை இருக்கா இல்லைன்னு, தென் கீப்பிங் த பாடி க்ளீன். இது மட்டுமே இல்லாமல் ஈவன் அந்த நம்ம பாடியோட போன்ஸ் ஹெல்த்துக்கும் ஹிமோக்ளோபின் மெயின்டெனன்ஸுக்கும் இல்லை நம்ம எதிர்ப்பு சக்தி, மீனிங் என்ன இன்ஃபெக்ஷன் வரும்போது அதை ஃபைட் பண்ணுறதுக்கு தேவை இருக்கிற எதிர்ப்பு சக்திக்குன்னு கிட்னியோட வேலை செய்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லா இன்னொரு விஷயம் ரொம்ப காமன் ஆகி என்னಅಂದರೆ பிபி வரும்போது, ஃபஸ்ட் பிபி ಅನ್ನೋದು ரொம்ப காமன் கண்டிஷன். இப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரி 5 people ஒரு 2 peopleಗೆ பிபி இருந்துட்டு தான் இருக்கும், எஸ்பெஷலி ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 40 or so. ஸோ பிபி ಅನ್ನೋದು நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்ன, எல்லாருக்கும் பிபி இருக்கும், ஸோ அது வெரி காமன் ಅಂತ. பட் ஆக்சுவலி பிளட் ப்ரெஷர் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் கேட்குறது என்ன ಅಂದರೆ, எனக்கு பிபி இருக்கா, எதனால இருக்குது, இந்த கொஷின் எல்லோரும் கேட்கணும். ஸோ எதಕ್ಕೆ ಅಂದರೆ 80% ஆஃப் த டைம் ஒரு ரீசன் இல்லாமல் இருக்கலாம். பட் அது எப்போ நான் சொல்லணும், ஓன்லி ஆஃப்டர் அது இது ரீசன் இல்லாத காமன் ரீசன்ஸ் ரூல் அவுட் பண்ணி அந்த ரீசன் இல்லாத சொல்லும்போது மட்டும்தான் வி கேன் சே இதுக்கு ரீசன் இல்லை. ஸோ காமன் ரீசன்ஸ் பிபி இருக்கிறதுக்கு காமன் ரீசன்ஸ் என்னது, கிட்னி ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் பிபி இருக்கும்போது கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லான்னு தான் பார்க்கணும். நிறைய பேருக்கு கிட்னினால தான் பிபி வரும். ஸோ செக் த கிட்னி ஃபங்க்ஷன். ஆல்சோ எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ், ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ்னாலும் பிபி வரலாம். ஸோ இல்லை ಕೆಲವು பேர் ரொம்ப கொஞ்சம் உடம்பு அதிகம், ஒபீஸ் பீப்புளுக்கு என்ன ஆகும், தூங்கும்போது நைட் டைம் எஸ்பெஷலி ಅವರಿಗೆ ಮಸಲ್ಸ್, ನೆಕ್ ಮಸಲ್ಸ್ ಎಲ್ಲ ரொம்ப என்ன சொல்கிறது ரிலாக்ஸ் ஆகி படுக்கும்போது ஆக்சிஜன் ஏர்வே கொஞ்சம் பிளாக் ஆகிடும். அதனால் பாடி ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி தே ஃபீல் த ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்னால நைட் டைம் பிபி அதிகமாகும். இதெல்லாம் ஸ்லீப் ஆப்னியான்னு தான் சொல்கிறோம். நவடேஸ் இது ரொம்ப காமன் ஆகி போயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் ಕೆಲವು பேருக்கு நிறையா மெடிசின்ஸ் போடுறார், லைக் பெயின் கில்லர்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். அது இல்லை ஓரல் கான்ட்ரசெப்டிவ் மெடிகேஷன்ஸ், இந்த மெடிசின்ஸ் மூலமாக இல்லை ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் மூலமாக இல்லை இந்த ஸ்லீப் ஆப்னியானால இல்லை
ஒரு எடினல் கிளாண்டோட ப்ராப்ளம்ஸ், அதுன்னு ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் தான். இல்லை பிளட் சர்க்குலேஷன் டு த கிட்னிஸ் ஆர் கிட்னி டிசீஸ், இது எல்லாமே ரீசன்ஸ் ஃபார் த பிளட் ப்ரெஷர். ஸோ ஃபஸ்ட்டு டைம் பிபி யாராவது உங்களுக்கு பிபி இருக்குது, ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கான்னு சொல்லிட்டாருங்க, அதுக்கு ரீசன் என்னன்னு இது எல்லாமே ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீசன் இல்லாத டைமில் மட்டும்தான் இது எசென்ஷியல், மீனிங் ரீசன் தெரியாமல் இருக்கிற பிபி அந்த லேபிள் பண்ணணும். ஸோ கிட்னி ரோல், கிட்னி காசஸ் பிபி அண்ட் பிபி கேன் காஸ் அ கிட்னி டேமேஜ். இது எல்லாமே கிட்னி பண்ணுற வேலை. நீங்கள் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து சொன்னீங்க இல்லையா? ஸோ மெயினாக இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு இப்போ அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து கிட்னி ரிலேட்டடாக. யாரை பார்த்தாலும் வந்து ஒன்று கிட்னி ஃபெயிலியர் சொல்கிறாங்க, இல்லைனா வந்து டயாலிசிஸ் தேவைப்படுது, இல்லைனா வந்து அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் காமனாக ஓபியில் வந்து பார்க்கக்கூடிய கிட்னி ப்ராப்ளம்ஸ் என்ன, கிட்னி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்? ஓகே, ஆஸ் எ நெஃப்ராலஜிஸ்ட் நான் வந்து சின்ன சின்ன கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ஒரு பெரிய கிட்னி ஃபெயிலியர் ஆகி இல்லை அதுக்கப்புறம் டயாலிசிஸ் ஸ்டேஜ் வந்துடுற பேஷண்ட்ஸ்னும் எல்லாமே நான் பார்க்குறது தான். காமன் மீனிங் ஆக்சுவலி இந்தியாவில் என்ன ஆகிட்டுருக்கு, நிறைய பேர் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்கிட்ட வர்றதுக்கு முன்னாடினே ஆல்மோஸ்ட் 50 to 60% ஆஃப் த கிட்னி ஃபெயில் ஆகி தான் வந்துட்டுருக்கார். பிகாஸ் கிட்னி வந்து முதலிருந்த ஒரு சிம்டம் அதெல்லாமே இது சிம்டமே இருக்காது. ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ஒரு மினிட்டுக்கு ஒரு 100 ml ஃபில்டர் பண்ணிட்டு தான் இருக்காது. அது 60% இல்லை 50% கம்மியாகும்போது மட்டும்தான் ஒரு கிரியாட்டினின் அது பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகும். அது பார்த்து தான் நம்ம கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது அந்த டயக்னோஸ் பண்ணுறது. ஸோ அந்த டைம் வரும்போதே 50% கிட்னி ஃபங்க்ஷன் போயிடுச்சு. ஸோ இது ரொம்ப சைலண்ட் கண்டிஷன். ஸோ எனிபடி இப்போ என்ன சொல்கிறது ಅಂದರೆ இப்போ ஆஸ் ஏஜ் இஸ் இன்க்ரீஸிங் கிட்னி ப்ராப்ளம்ஸ் ஆர் இன்க்ரீஸிங். அது இல்லாமல் நம்ம காமன் ப்ராப்ளம் டயபிட்டிஸ், கிட்னிக்கு டிசீஸுக்கு காமன் ப்ராப்ளம் என்ன, டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பெயின் கில்லர்ஸ், எனி ஜாயிண்ட் இஷ்யூஸ், ஒபிசிட்டி, ஹார்ட் ப்ராப்ளம், ஆல்கஹால் இன்டேக், இது எல்லாமே வந்து தேர் ஆல் லீடிங் டு த கிட்னி ப்ராப்ளம்ஸ். ஆஸ் ஒன் பர்சன் இஸ் லிவிங் லாங்கர் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதனால கிட்னி ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ ஆர் இன்க்ரீஸிங். ஐ ஆஸ் எ நெஃப்ராலஜிஸ்ட் வந்து நான் கிட்னி ப்ராப்ளம் ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடினே பார்க்குறது நல்லது வந்து வி ஃபீல். எதுக்கு நம்ம ரோல் அந்த டைமில் நிறைய இருக்குது. வி கேன் ப்ரொடெக்ட் த கிட்னி. பட் லாஸ்ட்டுக்கு வந்துட்டார் ಅಂದರೆ வி கேனாட் டூ மோர் அதர் தேன் டெல்லிங் இப்போ கிட்னி ஃபங்க்ஷன் 10%க்கிಂತ கம்மி ஆயிடுச்சு, ஸோ டெஃபினெட்லி டயாலிசிஸ் தான் பண்ணி ஆகும் ಅನ್ನೋದು ஒரு பேட் நியூஸ். அந்த நியூஸ் சொல்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அந்த ஸ்டேஜில் வரும்போது அதுதான் சொல்ல முடியும். பட் முன்னாடி வந்துட்டார் ಅಂದರೆ அட்லீஸ்ட் இப்போ 50% கிட்னி வேலை செய்யும்போது வந்துட்டார் ಅಂದರೆ கிட்னி இன்னும் கொஞ்சம் நாள் அதுக்கு ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்கல. அந்த ரீசனை ನಾವು ரிவர்ஸ் பண்ண முடியும். அந்த கிட்னி ஃபங்க்ஷன் நார்மல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ அது தெரியாமல் ரீசன் ನಾವು ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அட்லீஸ்ட் அது ரொம்ப சீக்கிரம் ஃபெயில் ஆகாமல் அந்த டிக்ளைன் ரேட்டுன்னு ನಾವು கம்மி பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒன்றும் பண்ணாமல் இருக்காதே ஒரு பர்சன் ஒரு 2 years டயாலிசிஸ் போக மாதிரி இருக்காது. ನಾವು கண்ட்ரோல் பண்ணி அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த ப்ரொடெக்ஷனும் கொடுத்துட்டு அந்த பேஷண்ட் ஒரு 10 வருஷமாக டயாலிசிஸ் தேவையில்லாமல் பண்ணலாம். மீனிங் கிட்னி ஃபங்க்ஷன் அந்த சீக்கிரம் ஸ்லோ ஆகாமல் கீழே வராமல் பார்த்துக்கலாம். தட் இஸ் த ரோல் ஆஃப் அ நெஃப்ராலஜிஸ்ட். ஸோ மேம், இப்போ உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வரும்பொழுது அதை நீங்கள் எதாவது டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு தான் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாமா, இல்லை வந்து இந்த சிம்டம்ஸ் இருக்குது ஸோ இது வந்து கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஓகே, கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி எனக்கு இங்கே வலிக்குது ஸோ அதனால் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறான்னு சொல்கிற மாதிரி கிட்னி சிம்டம்ஸ் இருக்கா? கிட்னி சிம்டம்ஸ் ரொம்ப சைலண்ட், தெரியாமல் இருக்கும். ஒரு பேஷண்ட் ஒரு ப்ராப்ளம் நான் நேற்று வரைக்கும் நல்லா இருக்கேன், இன்றைக்கி மட்டும்தான் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஃபிட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லும்போது அந்த ஃபிட்ஸ்க்கு ரீசன் என்ன அந்த டெஸ்ட் பார்க்கும்போதும் அவனுக்கு கிட்னி ப்ராப்ளம்னால தான் ஃபிட்ஸ் வந்திருக்கಂತ ஃபஸ்ட்டு டைம் கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சப்பா அவங்களது அதனால தான் உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறது இஸ் நாட் அன் அன்காமன் திங் இன் இந்தியா. ஓகே, இந்த மாதிரி சைலண்ட் கண்டிஷன்னால் பட் அவருக்கு பேஷண்ட் சொல்லும்போது ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார். பட் வென் வி கோ டீப்பர் எவ்வளோ நாள் தான் அவங்களுக்கு டயர்ட்னஸ் ஆகிருக்கு, எவ்வளோ நாள் தான் உங்களுக்கு உடம்பு வலி மாதிரி இருக்குது, இதெல்லாமே கேட்கும்போது எனக்கு நிறைய நாள் தான் இருந்துச்சு இந்த ப்ராப்ளம் வந்து அப்போ சொல்லுவார். பட் ஸ்பெசிஃபிக்காகி கிட்னி டிசீஸ் இப்படி இருக்கும், கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சுன்னா இப்படி இருக்கும்னு சொல்கிறதுக்கும் இல்லை. இட் இஸ் அ சைலண்ட் திங். இன் ஸ்டேஜஸ் கொஞ்சம் கொஞ்சம் கிட்னி ஃபங்க்ஷன் கம்மியாகும்.
ஓன்லி கிட்னி ஃபங்க்ஷன் 10%க்கிಂತ கம்மி ஆகும்போது மட்டும்தான் அவருக்கு லைஃப் ரொம்ப கஷ்டமாகும், ப்ரீதிங் கொஞ்சம் வித்தியாசம் வரும், நடக்கும்போது மூச்சு வாங்க ஸ்டார்ட் ஆகும், இல்லை காலுக்கு வீக்கம் வரும், டயர்ட்னஸ் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். எதுக்கு இந்த கிட்னினால தான் ஹீமோக்ளோபின் மெயின்டைன் ஆகும். ஹீமோக்ளோபின் கம்மி இருக்கும்போது மூச்சு வாங்கும். ஸோ நிறைய டைம் ஈவன் ஒரு கிட்னி யங் பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி ஒரு 20-30 பீப்புள் ஏஜ் பீப்புள் டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு மூச்சு வாங்குறதுன்னு சொல்லும்போது they do a blood test பண்ணிவிட்டு ஹீமோக்ளோபின் கம்மி இருக்கா, ஓ அதனால தான் அவங்களுக்கு மூச்சு வாங்குறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார். பட் they don't look at the kidney. Okay, unless they have a BP or something, but always any ஏஜில் கிட்னி ப்ராப்ளம் வரலாம். ஓகே, அண்ட் இந்த மாதிரி தான் கிட்னி ப்ராப்ளம் வரும் அந்த இல்லை. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 2 liters யூரின் பாஸ் பண்ணும்போதுனும் அந்த பேஷண்ட்டுக்குன்னு கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம். லைக் ஐ செட் கிட்னி வந்து நிறையா வேலை செய்யும். அந்த லைக் யூரின் அவுட்புட் போடாமல் இருக்கும்போது மட்டும்தான் கிட்னி ப்ராப்ளம் அந்த சொல்கிறதுக்கும் இல்லை. யூரின் போகாமல் இருக்கிறது ஒன் ரீசன். அதே மாதிரி யூரின் நல்லா போகும்போதுனும் பட் வேஸ்ட் ப்ராடக்ட் போட முடியாமல் இருக்காதுன்னு அதுவும் கிட்னி ப்ராப்ளம் தான். யூரின் நல்லா போயிட்டு வேஸ்ட் ப்ராடக்ட் நிறையா இல்லாமல் இருக்கும்போதுனும் உங்களுக்கு வைட்டமின் டி போன் ப்ராப்ளம்ஸ்னும் இருக்கும். பிகாஸ் கிட்னியோட ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்லனும் உங்களுக்கு நமக்கு ஹீமோக்ளோபின் கம்மி ஆகலாம் அண்ட் போன் ப்ராப்ளம்ஸ்னும் வரலாம். ஸோ இதுவும் கிட்னி ப்ராப்ளம் தான். ஸோ கிட்னி ப்ராப்ளம் வி டாக் இன் ஸ்டேஜஸ், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, 4 and 5. 5 வந்து 10%க்கிಂತ கம்மி, மீனிங் டயாலிசிஸ் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் டயாலிசிஸ் மீனிங் எக்ஸ்ட்ரா கிட்னியோட வேலை வெளியேந்த பண்ணுறது டயாலிசிஸ். அந்த சப்போர்ட் இல்லாமல் லைஃப் நார்மலாகி இருக்க முடியாது. அதுவும் ஸ்டேஜ் 5. ஸ்டேஜ் 4 மீனிங் கொஞ்சம் அபவ். அந்த டைமில் கண்டிப்பாக சிம்டம்ஸ் இருக்கும். 13 to 15% கிட்னி ஃபங்க்ஷன் இருக்கும்போது வி கால் இட் ஸ்டேஜ் 4 தான். அந்த டைமில் உடம்பு வலி, கொஞ்சம் ಏನಾದರೆ வேலை செய்யும்போது சீக்கிரம் ஃபட்டிக் ಆಗೋದು, உக்காரணும்னு தோணுது, இல்லை கொஞ்சம் அப்பப்போ வீக்கம் வர்றது, இந்த மாதிரி மட்டும்தான் லைட்டாகி சிம்டம்ஸ். பட் ஸ்பெசிஃபிக்காகி கிட்னி ಅನ್ನೋದು மாதிரி சொல்கிறதுக்கு இல்லை. இதே சிம்டம்ஸ் வேறு என்ன அதர் கம்ப்ளைண்ட்டுக்கும் இருக்கலாம். ஸோ அதனால் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். பட் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லை ಅನ್ನೋದು கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. மெயின்லி 3 things. ஃபர்ஸ்ட் பிளட் ப்ரெஷர் இருக்கா இல்லை. செகண்ட் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அதில் கிரியாட்டினின் யூரியா ಅನ್ನೋದು அப்நார்மல் ಆಗಿருக்கா இல்லை. தேர்ட் யூரின் பார்க்கும்போது அதில் ப்ரோட்டீன் லீக் ಏನಾದರೂ இருக்கா இல்லை பிளட் ಏನಾದರೂ இருக்கா. இந்த மாதிரி 3 சிம்டம்ஸ் ನಾವು ಸಿಂಪಲ್ ಟೆಸ್ಟಿಂಗ್ பண்ணிட்டு வந்தோடனே ஏர்லி ஸ்டேஜஸ்லனே ನಾವು கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லை ಅಂತ ரூல் அவுட் பண்ணுறது ஈஸி. ஸோ ரொம்ப கஷ்டமான டெஸ்ட் கிடையாது. ஈஸிலி அவைலபிள், சீப்பர் டெஸ்ட், but if we look at it properly can prevent major problems later. அவ்வளோதான். ஓகே மேம், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ கிட்னிக்கு வந்து இவ்வளோ டெஸ்ட் இருந்து சிம்பிள் டெஸ்ட்லாம் இருக்குது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து சடனாக தான் தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் நேற்றுக்கு வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், இப்போ தான் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து போய் டெஸ்ட் எடுக்கும்போது வந்து எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் இருக்கும் மேம்? இந்த சடன் அக்யூட் கிட்னி ப்ராப்ளம்ன்றது வந்து எதனால் வரும்? ಓಕೆ, ಅಕ್ಯೂಟ್ ಕಿಡ್ನಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅನ್ನೋದು ಪೇಷಂಟ್ ಥಿಂಕಿಂಗ್ ಇಟ್ ಇಸ್ ಅನ್ ಅಕ್ಯೂಟ್ ಇಸ್ ಅ ಡಿಫ್ರೆಂಟ್ ಸ್ಟೋರಿ. ಎದಕ್ಕೆ ಅಂದರೆ நிறைய ಟೈಮ್ ಒಂದು ಇಫ್ ಇಟ್ ಇಸ್ ಅನ್ ಅಕ್ಯೂಟ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಮೀನಿಂಗ್ ಸಡನ್ನಾಗಿ ನಾರ್ಮಲ್ ಕಿಡ್ನಿ ಫಂಕ್ಷನ್ ಸಡನ್ನಾಗಿ ಕಮ್ಮಿ ಆಗೋದು ಇಸ್ ಅನ್ ಅಕ್ಯೂಟ್ ಕಂಡೀಷನ್. ಅದು ಪೇಷಂಟ್ಗೆ ಸಿಂಪ್ಟಮ್ ಇಲ್ಲಾமல் இருக்காது. ஸோ எப்போவே மேபி ஒரு கண்டினியூஸ் நாசியா வாமிட்டிங் இருக்கலாம், லூஸ் மோஷன்ஸ் இருக்கலாம், பிபி கம்மி ஆகலாம், அதனால கிட்னியோட பிளட் ஃப்ளோ கம்மியாகி கிட்னி ஃபெயில் ஆகலாம், அது அக்யூட் கிட்னி ஃபெயில்யூர். இல்லை ஒரு டெங்கு ஃபீவர் வந்துச்சு, அதில் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கம்மியாகி கிட்னி ஃபெயில் ஆகலாம், தட் இஸ் அன் அக்யூட் கிட்னி ஃபெயில்யூர். இல்லை ஒரு ஹார்ட் ஃபெயில்யூர், இல்லை ஒரு பெயின் கில்லர் போட்டோ, அது அக்யூட் கிட்னி ஃபெயில்யூர். இந்த கண்டிஷன்ஸில் இல்லை லூப்பஸ் இந்த மாதிரி என்ன இருக்கும்போது டெஃபினெட்லி பேஷண்ட்டுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகி தெரியும், திஸ் இஸ் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அண்ட் தே கோ டு த டாக்டர். அந்த டைம் தான் ஃபெயில் ஆகுறதுன்னா அக்யூட் கிட்னி ஃபெயில்யூர்னு சொல்கிறது. And most of the times acute kidney failure has a chance of reversing. Okay, இப்போ டெங்கு blood pressure மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துடுறேன், இல்லை லூஸ் மோஷன்ஸ் போயிட்டு இது பண்ணும்போது we maintain the blood pressure, அந்த டைமில் கிட்னிக்கு ஃப்ளோ நல்லா இருக்காது, kidney can reverse, it can become normal also, that is acute. However,
there are some conditions like diabetes irukku illa kelo perige chronic interstitial nephritis anta irukku இந்த மாதிரி என்ன ஆகும் some reason that the kidney is reacting, only kidney is reacting and kidney koncham it is shrinking and it is losing its kidney function. அந்த ஃபங்க்ஷன் ஸ்லோவாகி ஆகும்போது அதுக்கு டாலரன்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சிம்டம் இதுதான் கிட்னியோட சிம்டம் அந்த ஸ்பெசிஃபிக்காக இல்லாதனால ஸ்லோவாகி அந்த பேஷண்ட்ஸ் ஃபீலிங் வீக் பட் த பேஷண்ட்ஸ் கெட்டிங் யூஸ் டு ஓகே என்னாದರೂ ஒரு சடனாகி ஆயிடுச்சுன்னு மட்டும்தான் நான் இந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன் இப்போ பண்ண முடியல. ஸோ இட் இஸ் அன் அக்யூட் சேஞ்ச் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். பட் இஃப் இட் இஸ் அ ஸ்லோலி ஹேப்பனிங் பீப்புள் கெட் யூஸ் டு அண்ட் தே ஃபர்கெட் வாட் இஸ் நார்மல். ஸோ அதனால தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் சம்திங் இஸ் ராங் வித் மீ, this is how I am அந்த ஃபீலிங் இருக்கும்போது they're not testing anything, there is no specific complaint, they don't go to the doctor. ஸோ blood pressure எல்லாமே தெரியாது. அந்த டைமில் kidney function ஸ்லோ ஆகி கீழே வந்து then they can suddenly present to the doctors and அவருக்கு அது acute மாதிரி இருக்கும் but may not be acute because the patient did not have an onset episode தெரியல. So it's a chronic continuous slow progression of a kidney disease that finally presented at one point. ஓகே மேம், இப்போ வந்து அக்யூட் கிட்னி பற்றி நீங்கள் சொன்னீங்க அண்ட் சில பேர் கவனிக்காமல் விட்டு அதை நாள்பட அதே மாதிரி வந்து கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதை தாண்டி லைக் அடுத்தது க்ரானிக்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அக்யூட் சொன்னீங்க, அடுத்தது க்ரானிக்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் அண்ட் அதை பற்றி சொல்லுங்கள். க்ரோனிக் கிட்னி டிசீஸ் வந்து நமக்கு இப்போ அட்லீஸ்ட் ஒரு 3 months இருந்தால் அந்த கிட்னி ஃபங்க்ஷன் கம்மி இருக்குது அந்த சொல்லும்போது வி நேம் இட் ஆஸ் அ க்ரோனிக். ஸோ இது எப்போ ஆகும்? நார்மலி வென் ஒரு பேஷண்ட்க்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, லைக் டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, இல்லை என்ன ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இல்லை லூப்பஸ் அனோ கண்டிஷன் இருக்குது, இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன ஆகும் இது எல்லாமே கிட்னி மேலே பாதிக்கும். ஸோ ஸ்லோலி ஒரு ஹார்ட் கண்டிஷன், ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த கிட்னிக்கு சரியாகி பிளட் சர்க்குலேஷன் போகாமல் இருக்குது, இந்த கண்டிஷன் ஸ்லோவாகி அந்த கண்டிஷன் ரொம்ப நாள் தான் இருக்கும்போதோ, இல்லை லிவர்னால கிட்னி ப்ராப்ளம் வர்றதோ, ஹார்ட்னால கிட்னி ப்ராப்ளம் வர்றதோ, டயபெட்டிஸ்னால ப்ராப்ளம், இதெல்லாமே ஸ்லோ ஆகி ஸோ அப்போ வந்து கிட்னி ஃபங்க்ஷன் ஒரு 60%, அதுக்கப்புறம் 40%, அதுக்கப்புறம் 30%, அதுக்கு 20% அந்த மாதிரி ஆகும்போது அதெல்லாம் க்ரோனிக் அந்த சொல்கிறது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஓன்லி சிம்டம்ஸ் ஒன்றுமே இருக்காது. கொஞ்ச நாள் போவதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் கொஞ்சம் கம்மியாகும்போது கொஞ்சம் டயர்ட்னஸ் வரும். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது போன் கால்சியம், ஃபாஸ்பரஸ், வைட்டமின் டி எல்லாமே ப்ராப்ளம் வரும்போது இந்த மசில் வலிக்குது, இந்த பாடி வலிக்குது. ஐ திங்க் ஒரு கை கால் வலி ಅನ್ನೋದು ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட் தட் லாட் ஆஃப் பீப்புள் சே. இது எல்லாமே கேன் பி பிகாஸ் ஆஃப் த கிட்னி ப்ராப்ளம் ஆஸ் வெல். இன்னும் கொஞ்ச நாள் போவதுக்கப்புறம் அந்த ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் த கிட்னி கம்மி ஆகுதுனால தெர் இஸ் அ ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் இன் த பாடி. அப்போ கொஞ்சம் ஸ்வெல்லிங் வரும், பிபி இன்க்ரீஸ் ஆகும், போகணும் தென் இன்னும் கிட்னி ஃபங்க்ஷன் ஸ்லோ ஆகி மீனிங் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகும், இப்போ 100 people ஜாப் 40 people பண்ணுறார். ஸோ அந்த 40 people ஆர் ஓவர் ஒர்க்கிங் ஆல்ரெடி. அந்த டைமில் பிபினும் கண்ட்ரோல் இல்லை, சுகர்னும் கண்ட்ரோல் இல்லை. அப்போ என்ன ஆகும், இன்னும் அடிஷ்னல் ஸ்ட்ரெஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கிட்னி ஃபங்க்ஷன் கம்மி ஆகிடுது. அப்போ this is the chronic kidney function. So இதனை we are able to identify முன்னாடி தான், because risk factor இருக்குது, இந்த risk factorனால kidney affect ஆகும் தெரியும். So we check that ahead. When we check that ahead we are able to identify the kidney problem ahead. So அது ரொம்ப ஸ்டீப் ஆகி கீழே வராமல் we can delay. So அதுக்கே chronic kidney problemக்கு there is a chance of preventing and protecting and delaying that they don't go into a failure very fast. ஓகே மேம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்து டயாலிசிஸ் தானா, இல்லை வந்து டயாலிசிஸ்க்கு மாற்ற ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு? அண்ட் யாருக்கு டயாலிசிஸ் வந்து நீங்கள் வந்து கொடுப்பீங்க? ஓகே, டயாலிசிஸ் அண்ட் ஒரு ஸ்டேஜ் டயாலிசிஸ் மீனிங் கிட்னியோட வேலை எந்த பண்ணுறது. ஸோ நார்மலி கிட்னிக்கு ரொம்ப ரிசர்வ் இருக்குது. 90% ஆஃப் த கிட்னி வேலை செய்கிற கிட்னியோட ஃபங்க்ஷன் லாஸ் ஆகுற வரைக்கும் நமக்கு டயாலிசிஸோட தேவை வராது. டயாலிசிஸ் ஸ்டேஜ் வந்துச்சு மீனிங் இட் இஸ் அ லாஸ்ட் ஸ்டேஜ். இது வந்து ஐம் டாக்கிங் அபவுட் த க்ரோனிக் கிட்னிக்கு. acute மீனிங் இப்போ சடன்லி மேபி டெம்பரரி ஆகி கிட்னி ஃபங்க்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, சப்போர்ட் கொடுத்துட்டு லைக் டெங்கு பேஷண்ட்டுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் திடீர்னு கம்மி ஆயிடுச்சு, அந்த டைமில் ನಾವು சப்போர்ட் பண்ணி டயாலிசிஸில் மெயின் ரீசன் மீனிங் டெங்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பிபி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, தென் கிட்னி தானாக இம்ப்ரூவ் ஆகும், வி ஸ்டாப் த டயாலிசிஸ். பட் க்ரோனிக் கண்டிஷனில் என்ன ஆகும், ரொம்ப நாள் ஸ்லோலி கண்டினியூஸ் ஆகி கிட்னி ஃபங்க்ஷன் டிக்ரீஸ் ஆகும்போது அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இட் இஸ் அ இர்ரிவர்சிபிள் கிட்னி டேமேஜ்.
அந்த டைமில் we call it a chronic, and அது 10% கிந்த கம்மி ஆகும்போது மட்டும்தான் we do dialysis, we start dialysis. So they are living basically on the dialysis, on a machine, or peritoneal dialysis ಅಂತ இருக்குது. So 2 types of dialysis இருக்குது. Both the dialysis function ஒன்று தான், that is to clean the blood, remove the extra fluid, remove the waste products, but they are missing the natural kidney function. அது என்ன, அந்த erythropoietin ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணி ஹீமோக்ளோபின் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு போன் வைட்டமின் டி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கால்சியம் ஃபாஸ்பரஸ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி போனோட ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறது, இந்த செக்ரிட்டரி அண்ட் ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ಕಿಡ್ನಿ ನ್ಯಾಚುರಲ್ பண்ணுறது, ಇದು ನಾವು ಡಯಾಲಿಸಿಸ್ ಮೂಲಕ ಸಪ್ಲೈ பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த ரீசன் டயாலிசிஸ் பண்ணிட்டே வேறு ஒரு மெடிசின்ஸ் தேவையில்லை அந்த மாதிரி இல்லை. டயாலிசிஸ் மெடிசின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் எல்லாமே டுகெதர் இருக்கும்போது மட்டும்தான் we can actually make the person lead a near normal life and go back to work also. ஓகே, இப்போ டயாலிசிஸ் வந்து இப்போ காமனாக லைக் முன்ன மாதிரி பயப்படுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்களா டாக்டர்? நீங்கள் நார்மல் லைஃப்க்கு திரும்பி போகலாம், திரும்ப கிட்னி வந்து அதனால ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்லி திங் இஸ் நேச்சுரலாக பண்ணுறதை வந்து நம்ம வந்து வெளியில் வச்சு பண்ணுறோம். ஸோ அது வந்து இட்ஸ் அ காமன் நவடேஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஐ திங்க் முதலுக்கிಂತ இப்போ ஆக்செப்டன்ஸ் ஃபார் டயாலிசிஸ் இஸ் அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது 5 பேருக்கு டயாலிசிஸ் தேவை இருக்காது, ஒரு பர்சன் தான் தே வுட் எக்ரி ஃபார் இட். இப்போ வந்து அவைலபிலிட்டி, ஆக்சசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால, ஆல்சோ அஃபோர்டபிலிட்டி, பேஷண்ட்டோட அஃபோர்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நிறைய டயாலிசிஸ்க்கு வந்துட்டுருக்கார். தே ஆர் வில்லிங் ஃபார் இட் அண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கரெக்டு தான், டயாலிசிஸ் இஸ் நாட் அ பெயின்ஃபுல் கண்டிஷன் கிடையாது. ஸோ டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து இப்போ நீ ரெகுலர் பார்ட்டியில் பார்க்கும்போது டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து நம்ம நார்மல் மாதிரி தான் இருக்காது. ஸோ உங்களுக்கு அவர் டயாலிசிஸ் பேஷண்ட் தான் சொல்கிறதுக்கும் ஒரு ரீசன் கிடையாது. இஃப் தேர் டூயிங் நல்ல டயாலிசிஸ் பண்ணிட்டார் அந்த நியர் நார்மல் லைஃப் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் குவாலிட்டி டயாலிசிஸ் பண்ணிவிட்டு நல்ல மெடிசன்ஸ் எடுத்துட்டார் ಅಂದರೆ நியர் நார்மல் லைஃப், மீனிங் தே கேன் பி த பிரெட் வின்னர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. வேலைக்கு போகணும், வேலைக்கு பண்ணிவிட்டு வந்து திருப்பி ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி தான் நார்மல் லைனில் லைஃப் லீட் பண்ணலாம் டயாலிசிஸ். இட் இஸ் பெயின்லெஸ் பட் டிசிப்ளின் வேணும். 3 times வீக் பண்ணணும், அப்போ தான் டயாலிசிஸோட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும் உங்களுக்கு. 2 times a week, 1 time a week dialysis is not கிவிங். நமக்கு என்ன கிட்னி ஃபங்க்ஷன் தேவை இருக்கோ அந்த மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ 3 times பண்ணுற மட்டும்தான் நியர் நார்மல் லைஃப் அண்ட் ஆக்டிவ் லைஃப் லீட் பண்ணுறதுக்கே ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஓகே, நீங்கள் வந்து வீக்லி த்ரைஸ்ன்னு சொல்கிறீங்களா மேம்? நீங்கள் சொல்கிற மாதிரி பிரெட் வின்னர்ஸ் ஆஃப் த ஃபேமிலினா வீக்லி த்ரைஸ்னால் அவங்க வந்து ஜாபுக்கு போகிறதுல வந்து ஒரு பெர்மிஷன் எடுக்கணும். ஸோ அது ஜஸ்ட் லைக் த டயாலிசிஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம பண்ண முடியுமா? இல்லை டயாலிசிஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து டயர்டாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அது நார்மல் இதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஆக்சுவலி டயர்ட்னஸ் இது எல்லாமே இப்போ 2 times பண்ணுறவரில் நிறைய இருக்கும் வென் கம்பேர்ட் டு 3 times பண்ணுறதில். எதுக்கு வந்து நீவே இப்போ பார்த்துக்கோங்க, நிறைய வேலை பில்டப் பண்ணிவிட்டு ஒரே டைம் பண்ணும்போது யூ கெட் மோர் டயர்ட். அதே மாதிரி நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட் பில்டப் ஆகி அதனை ஒரே டைம் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு டயர்ட்னஸ் அதிகமாகி வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்டே இருக்காது, அவ்வளோ பாடிக்கு ரொம்ப டயர்ட்னஸ் வராது. இட் இஸ் அ பெட்டர் வே ஆஃப் டூயிங் டயாலிசிஸ். ஸோ சம் பீப்புள் இப்போ நீ கேட்குறது கரெக்டு தான், 3 times a week நான் டயாலிசிஸ் பண்ணுறேன், இப்போ நான் வேலைக்கு எப்படி போகணும்? மெனி ஆஃப் மை பேஷண்ட்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு வந்து ஏர்லி மார்னிங் வர ஒரு டயாலிசிஸ் பண்ணிவிட்டு போவார். நிறைய பேர் பேங்க் எம்ப்ளாயீஸ் இருக்கார், இல்லை டீச்சர்ஸ் இருக்கார், தே கேன் டூ நைட் டைம் பண்ணலாம், ஈவினிங் பண்ணலாம். ஸோ தெர் ஆர் ஷிஃப்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும். இது ஒரு 4 hours தேவைப்படும். ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்காது, பிளட் ஃப்ளோ நல்லா இருக்காது. ஈவன் 3.5 hours we can achieve நம்ம டார்கெட். அண்ட் ஒரு 3 times a week பண்ணுறது எதுக்கு ಅಂದರೆ இட் இஸ் குட். லாங் ரனில் ஹார்ட் ப்ராப்ளம் வராது, நியூரோபதி ப்ராப்ளம்ஸ் வராது, கொஞ்சம் ஹெல்த் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் மெயின்டைன் ஆகும் 3 times பண்ணுறேன். மணி சேவ் ஆகும் அந்த பீப்புள் திங்கிங் இஸ் அ ராங் நோஷன். எதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 2 times பண்ணலாம், ஆஃப்டர் 6 months என்ன ஆகும், பிகாஸ் பிபி எல்லாம் நல்லா கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிறதுனால அனதர் ஒரு அட்மிஷன் ஆகும். ஓகே, நீ ஹார்ட் ஃபெயிலியரோ இல்லை என்னாதோ. ஸோ இப்போ சேவ் பண்ணுற மணியெல்லாம் ஒரே டைம் போயிடும். இன்ஸ்டெட் ஆஃப் தேட் இன்வெஸ்ட், டேக் கேர், ஸ்லோ
அண்ட் ஸ்டடி குட் டயாலிசிஸ் பண்ணுற கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கும், லாங்குவிட்டி ஆஃப் லைஃப் இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மி இருக்கும். அண்ட் நீங்கள் சொல்லும்பொழுது வந்து டிசிப்ளின் முக்கியம் டயாலிசிஸ் பண்ணிக்கும்பொழுதுன்னு சொன்னீங்க. அது டிசிப்ளின்னா என்னது, அண்ட் டயாலிசிஸ் பண்ணிக்கிறவங்க வந்து எது செய்யலாம் எது செய்யக்கூடாது? டயாலிசிஸ் பண்ணுறவர் மெயின் நம்பர் 1 ஆக்செப்ட் பண்ணணும். எனக்கு இது கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கு, ஸோ டயாலிசிஸ் பண்ணணும். டயாலிசிஸ் பண்ணுறது டஸ் நாட் மீன் எனக்கு லைஃப் இல்லாத இல்லை. நிறைய பேர் ஈவன் ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே, ஒரு லீடர்ஸ் எல்லாமே டயாலிசிஸ் மேலே இருந்து தே ஹவ் லெட் தேர் நார்மல் லைஃப். And like think Shammi Kapoor or எல்லாமே they would say 3 days in a week நான் dialysis பண்ணுறேன், 4 days in a week are my days and that. So that's a positive outlook பார்க்கணும். மீன் நான் ஐயோ ஐ எம் ஹேவிங் அ ப்ராப்ளம் ಅಂದರೆ அப்படி தான். ஸோ அதನ್ನು யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ யூ ஷுட் லுக் அட் எஸ் எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கு, அதை பற்றி ஃபஸ்ட் அவகாகனை வேணும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் கிட்னி டிசீஸ் ಅಂದರೆ என்ன, எதுக்கு நான் மெடிசன்ஸ் எடுக்கணும், எதுக்கு நான் பிபி கண்ட்ரோல் பண்ணணும், வை ஷுட் ஐ டூ டயாலிசிஸ் 3 times, வை நாட் 2 times. நான் டயாலிசிஸ் போயிட்டு ஓகே ஐ எம் கோயிங் அண்ட் ஐ எம் கம்மிங் அப்படி இல்லை. நான் டயாலிசிஸ் பண்ணுறேன் இல்லை, இஸ் மை டயாலிசிஸ் நல்லா ஆகிட்டுருக்கா இல்லை, என்ன குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லை, இந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்கணும். யூ பி அ பார்ட் ஆஃப் யுவர் ட்ரீட்மெண்ட். அப்போ தான் your body will listen to you and ஒரு quality of life இருக்கும். once you understand the problem, discipline வந்து சாப்பாட்டில் டிசிப்ளின் இருக்கும், ஆக்டிவிட்டியில் யூ ஷுட் ரன்னிங் ஆக்டிவிட்டி, எனி ஆக்டிவிட்டி, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அப்போ தான் மசில்ஸ் நல்லா மெயின்டைன் ஆகும். அண்ட் ஆல்சோ டூயிங் இட் 3 times in a week. இல்லை பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, 3 times in a day that you do. ஒரு half an hour session இருக்கும். ஸோ 3 times in a day, 1.5 hour per day. இஃப் தே உங்களுக்காக நீவு டைம் எடுக்க முடியும், தென் நல்ல டயாலிசிஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாமே இப்போ நான் பண்ணணுமா, இப்போ நான் போகணுமா, இந்த மாதிரி இல்லாமல் ஐ ஹாவ் டு டூ இட். இது இம்பார்ட்டண்ட். இது பண்ணுற எனக்கு லைஃப் நல்லா இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங், இன்வால்மெண்ட் அண்ட் புட் இட் இன் யுவர் கேலண்டர். அண்ட் டயாலிசிஸ் சுத்தமாக உங்களை லைஃப் யூ கேன் பிளான். அப்போ யூ கேன் டெஃபினெட்லி ஒரு நியர் நார்மல் லைஃப் இருக்கே பாசிபிள் இருக்குது. அண்ட் டயாலிசிஸ் பண்ணும்போது ஏதாவது டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? டயாலிசிஸ் பேஷண்ட்ஸோட டயட் வந்து நார்மலி டிபெண்டிங் ஆன் த காஸ். இப்போ சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு தனியாக ஒரு டயட் இருக்கும், அண்ட் பிபியோட பேஷண்ட்ஸுக்கு சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். கிட்னி ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வெறும் டயாலிசிஸ்க்காகி ரெஸ்ட்ரிக்ஷன், மீனிங் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். எதுக்கு ಅಂದರೆ இப்போ ನಾವು 1 liter 1.5 liter எடுக்கும்போது யூரின் போயிட்டு 1 liter போயிடுச்சு ಅಂದರೆ ஒரு 1/2 liter தான் வெயிட் கெயின் ஆகும். பட் இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் யூரின் அவுட்புட் இருக்கும்போதுன்னு வித் டைம் என்ன ஆகும், அந்த யூரின் அவுட்புட் சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஸோ 1.5 liter நான் இன்றைக்கி எடுத்துகிட்டேன், அந்த 1.5 liter மேபி ஒரு 1/2 liter or 200-300 ml மட்டும்தான் நம்ம ஸ்வெட் மூலமாக இல்லை அதர் ரீசன்ஸில் போயிடும். ஸோ அடுத்த நாளைக்கே எனக்கு வெயிட் 1.5 kilo இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 days ஒரு டைம் டயாலிசிஸ் போகும்போது 3 kilos வெயிட் கெயின் ஆயிடுச்சு ಅಂದರೆ அந்த 3 kilo வெயிட் நான் ரிமூவ் பண்ணணும் 4 hours. அப்போ டெஃபினெட்லி அவருக்கு டயர்ட்னஸ் அண்ட் வீக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது தான் வி ரெஸ்ட்ரிக்ட் டு 1 liter. ஸோ 1 liter ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், மேக்ஸிமம் ஒரு 2 days 2 kilos தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். 4 hours அந்த 2 liters ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ பேஷண்ட் அதுக்கப்புறம் வில் ஃபீல் பெட்டர். ஸோ இதே மாதிரி தட் பேஷண்ட் இஸ் கம்மிங் ஓன்லி 2 times in a week டயாலிசிஸ் இருக்கும்போது 3 daysக்கு ஈவன் 1 liter எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம்தான். சம்மர் அதுவும் சென்னையில் இருக்கும்போது 1 liter மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரும். பட் வி இன்க்ரீஸ்டு 1.5 ಅಂದರೆ அந்த டியூரேஷன் வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகும். த மோர் வெயிட் கெயின் த மோர் வி நீட் டு ரிமூவ் ஆன் டயாலிசிஸ். ಅಂದರೆ நிறைய பிளட்டோட வால்யூமே 5 liters இருக்கும். 3 kilos நான் ஒரு 4 hours ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும், மீன் பிளட்டை மட்டுமே இல்லை ஃப்ளூயிட் ரிமூவ் பண்ணும்போது நேச்சுரலி கிராம்ஸ் வரும், டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ அடுத்த டைம் டயாலிசிஸ் போகும்போது ஒரு பயம் வந்துடும். ஸோ அந்த பயம் இல்லாமல் ஒரு டயாலிசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும், அது ரொட்டீன் ஆகணும் ಅಂದರೆ தென் ஒரு ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் இம்பார்ட்டண்ட். செகண்ட், நிறைய டைம் என்ன ஆகும், பொட்டாசியமோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் அந்த 3 times a week டயாலிசிஸ் பண்ணுறவரைக்கே பொட்டாசியம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆனால் அவ்வளோ பண்ணுற அவசியக்கத்தை இருக்காது, பிகாஸ் வி ரிமூவ் இட்.
only 2 times a week பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பொட்டாசியமோட ரெஸ்ட்ரிக்ஷன் தேவைப்படும். பிகாஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ண முடியாது. எல்லா ஃபுட்லனும் பொட்டாசியம் இருக்கும். ஸோ அது அக்யூமுலேட் ஆகிட்டு தான் போகும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கே எவ்ரி effective ஆகி 2 times a week பண்ண முடியாது. ஸோ we put them under restriction. பொட்டாசியம் வந்து again இந்த ஜூஸஸ்ஸு, பழம், ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே we restrict. phosphorus restriction அது என்ன, டைரி ப்ராடக்ட்ஸ் we ask them to cut down. எதனால again நான் சாப்பிட்ற எல்லா ஃபுட்லனும் again கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸில் ஒரு ஃபாஸ்ஃபரஸ் இருக்கும். ஸோ அதுவும் பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுற இது வந்து ஃப்ரம் த கிட்னிஸ் தான். So if the kidneys are able to remove, no problem, but in dialysis they cannot remove. So everything dialysis la பண்ற மாதிரி ஆகும். And phosphorus வந்து it is a time dependent removal, meaning நான் நிறைய 2 ஹவர்ஸில் ரிமூவ் பண்ண முடியாது, 4 hours இல்லை 6 hours அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அது 2 times a week பண்ணும்போது we cannot remove. So we need to, what we cannot remove we ask them to restrict. அதுதான் phosphorus restriction ஆகும். இது இல்லாமல் if the patient is diabetic then அப்போ நேச்சுரலி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆட் ஆகும். பிபி இருக்கும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆட் ஆகும். பட் ட்ரஸ்ட் மீ, இது சொல்லும்போது ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் நாட் ரியலி தட் பேட் இஃப் வி எக்ஸ்பிளைன் அண்ட் ஒரு எஜுகேட் பண்ணி நான் பிளேட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது இட் வில் பி வெரி சிம்பிள், நாட் வெரி டிஃபிகல்ட் டயட். எல்லாமே இது இல்லை எல்லாமே சாப்பிடலாம். பட் ஒரு டிஃப்ரெண்ட் வேஸில் சாப்பிடணும், அவ்வளோதான். மெத்தடாலஜி ஆஃப் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்.